நான் சொல்ல போற இந்த 5-6 விஷயத்தை கேட்டதும் ஏன் தான் ரீல்ஸை பார்த்து ஷார்ட்ஸை பார்த்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம், குழந்தைங்களுக்கு மிக்சியில் அடிச்சு டொமேட்டோ பியூரி, ஆப்பிள் பியூரி, கேரட் பியூரின்னு பண்ணி கொடுத்த நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரீலை பாருங்கள். என்னென்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா? குழந்தைக்கு சியூவிங் ஸ்கில்ஸ், அதாவது மென்று சாப்பிட்ற உணர்வே வராது. விழுங்க மட்டும்தான் கற்றுக்கும். அப்படி மிக்சியில் அடிச்சு சாப்பாடு ஊட்டி சில நேரங்களில் சற்று கெட்டியாவோ இல்லை விழுது மாதிரியோ லம்பா ஏதாவது வந்துச்சுன்னா உடனே மொத்தத்தையும் சேர்த்து வாந்தி எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் மெதுவாக சாப்பிட தான் குழந்தைக்கு இந்த ஜா மூமெண்ட்ஸ், அதாவது ஈறு ப்ளஸ் இந்த மேண்டிபிள்னு சொல்லுவோம், இந்த எலும்பு உடைய அசைவுகள் கரெக்டாக வரும். பேச்சு உச்சரிப்பு நல்லா வரும். ஃப்யூச்சரில் அழகான ஃபேஸ் ஆங்கிளில் மாறுறதுக்கு குழந்தை சின்ன வயசுலேயே பண்ண வேண்டிய ஜிம்மு எக்ஸசைஸ் தான் ஸ்லோவாக மென்று சாப்பிட்றது. இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. சாப்பிட்றதுங்கிறது வெறும் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் மட்டும் கிடையாது, அது ஒரு ஸ்கில். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்லோ ஈட்டிங் ஃபுட்டு ஹெல்ப் பண்ணும். விதவிதமான டெக்ஸ்சரில் குழந்தைக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட்டாக விழுங்குதுன்னு நாம் மிக்சியில் அடித்து கொடுக்கறனால அது கிட்டத்தட்ட டிஸ்ட்ராக்டட் ஃபீடிங் தான். செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டுறது எவ்வளோ தப்போ அந்த அளவு தப்பு ஃபாஸ்ட்டாக குழந்தைக்கு ஊட்டி விடுறது. கொஞ்ச நாள் அதுவும் போர் அடிச்சிடும் குழந்தைக்கு. அப்புறம் பின்னால் ஃப்யூச்சரில் குழந்தை பிக்கி ஈட்டரா எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நாம் டாக்டர் தேடி அலைவோம். பசிக்கிறதுக்கு ஏதாவது டானிக் இருக்கான்னு கேட்டு அலைவோம். ஃபோர்ஸாக மிக்சியில் அடித்து குழந்தைக்கு ஊட்டுறனால அது கிட்டத்தட்ட ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபுட்டுங்கிறது ஒரு கசப்பான அனுபவம் அப்படி குழந்தைக்கு மாறும்.